வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஜாவாங்கிற நேம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ஜாவாவோட ஃபாதர் யாருன்னு தெரியுமா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்காவில் 1919 வந்து அமெரிக்காவில் சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து டிவி, டிஜிட்டல் டிவைசஸ்ஸு, செட்டாப் பாக்ஸு, இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம். முருகா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் C++ லாங்குவேஜ் எடுத்து செக் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக C++ லாங்குவேஜவே ஆல்டர் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போவும் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறதுனால க்ரியேட் பண்ணுறாங்க. புதுசாக ஒரு நியூவாக ஒரு லாங்குவேஜை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜ் தான் இந்த ஜாவா லாங்குவேஜ். இந்த ஜாவாங்கிற லாங்குவேஜுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னு தெரியாது. கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா. ஸ்டார்டிங்கில் இந்த ஜாவாங்கிற நேமே இல்லை. ஃபஸ்ட்டு எங்க ஃபாதர் வேற மாதிரில இருப்பாரு. வந்து க்ரீன் அப்படின்னு ஒரு நேம் தான் இருந்துச்சு. இந்த க்ரீனுங்கிறது வந்து ஜேம்ஸ் கோஸ்லிங்கோட டீமோட நேம் தான். இந்த க்ரீன் டேக் அப்படிங்கிறது வந்து இந்த நேம். இந்த ஃபஸ்ட்டு இந்த க்ரீனுங்கிறத எடுத்து இந்த ஜாவா என்னடி சொல்ற? க்ரீனுங்கிற நேம் தான் இருந்துச்சு. அப்புறம் 1992 வந்து ரீநேம் பண்ணுறாங்க. ஓக் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த நேம் எப்படி வந்தது அப்படின்னா, இது வந்து ஓக் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீ. இந்த ட்ரீ வந்து நேஷ்னல் ட்ரீயாக இருக்குது. எந்தெந்த இடத்துலனா USA, UKங்கிற கண்ட்ரீஸ்லாம் இந்த ஓக் ட்ரீ தான் நேஷ்னல் ட்ரீ அப்படிங்கிறாங்க. இந்த ஓக் ட்ரீ வந்து ஜேம்ஸ் காஸ்லிங்கோட ஆஃபீஸுக்கு வெளியில் இருக்குது தெரியுது. இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேட்கிறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலை வெட்டிய பாருங்க. அப்படிங்கிறதுனாலையும் இது ஒரு ஞாபகார்த்தமாகவே வச்சுட்டாங்க. அடுத்து முருகா, இந்த ஓக் ட்ரீ அப்படின்னு வச்சதுனால ஒரு இஷ்யூ இதாக ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன இஷ்யூ அப்படின்னா, ஓக் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்காரங்க வந்து எங்களோட நேம் நீங்கள் எப்படி எடுத்து வைப்பீங்க அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க் இஷ்யூ விடுறாங்க. அதனால் ஜாவாங்கிற நேமாக மாறுது. இந்த ஜாவாங்கிற நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிச்சிட்டுக்கிறாரு. அந்த காஃபியோட நேம் வந்து ஜாவா அப்படின்னு இருந்துச்சாமா. அந்த ஜாவாங்கிற நேம் வந்து யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நேமே செலக்ட் பண்ணி ஜாவான்னு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான்.